நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் சீதலட்சுமி பாடு. சரி, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவின் நோக்கம் பார்த்து கொண்டீங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு கணித போட்டி தொடர்பாக ஒரு சிறிய அறிமுக பகிர்வாக இருக்கின்றது. ஓகே, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அகாடமி, ஓகேங்களா, கல்வி வந்து ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு இணைப்பாடு கோ அகாடமிக் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் வந்து மிகவும் முக்கியம். சரி, நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிஏஜேஎஸ்கே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஓகே, அதுல எப்படி வந்து நீங்க அதிக புள்ளிகள் பெறுவது அப்படின்ற நோக்கத்துலதான் இந்த பகிர்வு உங்களுக்கு. சரிங்களா, கணித போட்டியிலும் நீங்க உங்களோட திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும். ஓகே, ஆசிரியர் இன்று உங்களுடன் வந்து 2 போட்டிகள் பற்றி சிறு பகிர்வு செய்ய இருக்கின்றேன். இது மாணவர்கள் வந்து நீங்க கேட்கறீங்க இல்லையா, ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், இதை கேட்கும் நீங்கள் வந்து அதோட முக்கியத்துவம் சரிங்களா என்ன அப்படின்னு சிலருக்கு வந்து தெரிந்திருக்கும், பலருக்கு வந்து இது புதிய விஷயமாக இருக்கலாம். தெரிந்து கொண்டு மாணவர்களுக்கு எப்படி உதவுவது என்று பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய பதிவுல ஆசிரியர் உங்களுக்கு வந்து 2 கணித போட்டி அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். கெங்க்ரூ மெட்ஸ் மலேசியா அப்படின்னு சொல்லுவாங்க, கேஎம்சி அப்படின்னு 2015 இருந்து இன்று வரை மிக சிறப்பாக, ஓகேங்களா, லார்ஜஸ்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஒரு போட்டியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இது வந்து பல பள்ளிகள் வந்து அவங்களோட வருட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திட்டத்திலேயே வந்து வைத்திருக்காங்க, கேஎம்சி வந்து மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தேசிய அளவிலான அங்கீகாரம் இருக்கின்றது தமிழ் மொழியில். அப்ப தமிழ் பள்ளி மாணவர்கள் என்ற பொருட்டு தமிழ் மொழியில வந்து ஒரு கணித போட்டியை வந்து அவங்க வந்து செய்யலாம் அப்படின்னா கெங்க்ரூ மெட்ஸ். சரிங்களா, அதோட கேள்விகள் வந்து மிக சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு விஷயங்கள் வந்து மாணவர்களோட சிந்தனையை தூண்டும் வண்ணம் இருக்கும். அதனால நான் வந்து பல மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் வந்து வலியுறுத்துவேன், கலந்து கொள்ளுங்க அப்படின்னு. ஓகேங்களா, நம்ம வந்து அதுல சிறப்பா செய்யறோம், ஓகேங்களா, அதுல வந்து நம்ம மெடல்ஸ் எடுக்கணும்ன்றதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டோக்கா, டெப்த் ஆஃப் நாலேஜ் அசஸ்மெண்ட். ஓகேங்களா, உங்களோட பகுத்தறிவுக்கான ஒரு தேர்வாக இருக்கும், கணித போட்டியை சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கும். சரிங்களா, இது வந்து இன்டர்நேஷனல் அங்கீகாரம் பெற்றது. ஓகே, இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கங்காரு கணித போட்டியில ஒரு அறிமுகம் அப்படின்னா இதுல நீங்க 6 பேப்பர்ஸ் பார்ப்பீங்க. ஓகேங்களா, 6 பெயர்கள் இருக்கு பாருங்க. ஓகே, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 3 தான். மேல பாருங்க, ப்ரீ இக்கோலியா, இக்கோலியா, பெஞ்சாமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி, முதல்ல வந்து கேஎம்சி அதோட கெங்க்ரூ மெட்ஸோட நிறுவனர், ஓகேங்களா, அவரோட ஒரு உரையை கேட்டுட்டு பிறகு நம்ம இந்த பகிர்வை தொடரலாம். Nama saya Suhaimi Ramli, saya adalah pengarah Kengru Math Malaysia. Kami telah mengasaskan Kengru Math Competition di Malaysia sejak daripada tahun 2015. Pada tahun ini, lebih 50,000 pelajar di Malaysia telah mendaftar untuk mengambil bahagian dalam tandingan ini. Objektif Kengru Math Competition adalah untuk menggalakkan budaya suka kepada matematik di kalangan pelajar-pelajar sekolah rendah dan Malaysia, serta membangunkan budaya problem solving, penyelesaian masalah dan higher order thinking skills ataupun kemahiran berfikir arah tinggi di kalangan pelajar-pelajar. Selain daripada pertandingan Math Competition, kami juga mengajarkan pelbagai aktiviti lain untuk guru dan pelajar-pelajar di seluruh negara. Semenjak Kengru Math Competition diperkenalkan di Malaysia, sekolah-sekolah jenis kebangsaan Tamil telah aktif mengambil bahagian, dan di atas inisiatif berbagai pihak, beberapa aktiviti untuk mengembangkan Kengru Math Competition kalangan guru-guru dan pelajar-pelajar SJDT di seluruh negara telah diadakan. Soalan Kengru Math Competition dibekalkan dalam bahasa Tamil bagi peserta-peserta SJDT. Ini menjadikan Kengru Math Competition ini satu-satunya pertandingan matematik di Malaysia yang diadakan dalam 4 bahasa utama negara. Saya mengambil kesempatan untuk mengucapkan terima kasih dan tahniah kepada Cikgu Sitalaxmi Bayu yang telah saya kenali sejak sekian lama sebagai seorang guru dan aktivis matematik yang aktif, kerana telah mengambil inisiatif ini bagi mengadakan latihan Kengru Math Competition bagi pelajar-pelajar SJDT. Saya berharap semua dapat manfaat serta pengetahuan yang baru dalam aspek penyelesaian masalah-masalah matematik. Semoga Kengru Math Competition akan terus berkembang di kalangan SJDT di seluruh negara demi pembangunan pendidikan negara kita yang dapat menyumbang kepada pembangunan negara pada waktu yang akan datang.
saya. சரி, இப்ப நீங்க அவரோட உரையை கேட்டீங்க இல்லையா? நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியில நம்ம வந்து மலேசிய நாட்டுல இருக்கிற ஒரே கணித போட்டியாக, அதாவது தேசிய அங்கீகாரம் பெற்ற அங்கீக தேசிய அளவிலான அங்கீகாரம் பெற்ற ஒரு போட்டியாக இருக்கின்றது. சரிங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கெங்க்ரு மேக்ஸ் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு, இது வந்து அதிகமான மாணவர்களுக்கு, அதாவது நாடு அளவுல நம்ம வந்து பகிர்வு செய்யறோம் இல்லையா, அதிகமான தமிழ் பள்ளிகள் கலந்து கொண்டு சிறப்பு தேர்ச்சிகள் பெற்று வருகின்றார்கள். ஓகேங்களா? கெங்க்ரு மேட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் ஸ்கூல் லெவல் மேட்ஸ் காம்படிஷன் ரெகனைஸ்ட் பை, ஓகேங்களா, அசோசியேஷன் கெங்கரோ சயின்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே. இது வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ்ல இது பண்ணணும். நம்ம மலேசிய நாட்டுல நம்ம கேபிஎம், அதாவது எம்ஓஇ சொல்றோம் இல்லையா, அங்கீகாரம் பெற்ற ஒரு போட்டியாக தான் இருக்கின்றது. சரிங்களா? ஓகே. அடுத்தது இதில் உள்ள கேள்விகள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவி பாசால இருக்கும். ஓகேங்களா? ஆங்கிலத்திலையும் இருக்கும், தமிழ் மொழியிலும் இருக்கும். சில பள்ளிகள் வந்து டிஎல்பி, ஓகேங்களா, மாணவர்கள் வந்து கணிதத்தை ஆங்கிலத்தை படித்துக் கொண்டிருக்கீங்க இல்லையா, நீங்களும் தாராளமாக இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். சரிங்களா? தமிழ் மொழியிலும் இருக்கும், உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் இந்த கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, ஓகே. இவங்களோட ஆப்ஜெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்பைரிங் a love for maths அப்படின்னா, ஓகே, கணிதம் என்பது வந்து நீங்க வந்து நம்ம ஏற்றுக்கல்வியாக மட்டும் இல்லாம அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேத்ஸ்ல நீங்க வந்து சிறப்பு தேர்ச்சி பெறணும் அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து உள்வாங்கி சிந்திக்கணும். அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேள்விகள் வந்து மிகவும் வந்து வித்தியாசமாகும். மாணவர்களோட சிந்தனை வந்து வேறு கோணத்தில், ஓகேங்களா, அவங்க வந்து சிந்திக்க தூண்டுவதற்கு ஏற்புடையதாக இருக்கும். ஓகேங்களா? இது செய்து கொண்டு இருக்கிற ஆசிரியர்கள், கலந்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு இது தெரியும். இது வரைக்கும் கலந்து கொள்ளாத மாணவர்கள் இது வந்து புதிய ஒரு அனுபவத்திற்காக முயற்சி செய்து பார்க்கலாம். சரி, இதோட இது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 12வது மாதமே வந்து ஏர்லி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்பதிவு தொடங்கி விட்டது 36 ரிங்கிட். இப்பொழுது வந்து நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகேங்களா, 40 ரிங்கிட். சரி, இதுல நீங்க எப்படி கலந்து கொள்ளணும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, நீங்க வந்து உங்க ஆசிரியர்கள்ட்ட கேட்டு பாருங்க. பள்ளி அளவுல அப்படி அல்ல, பள்ளி அளவுல வந்து கலந்து கொள்ளணும்னா தனியார் இதுலயும் கலந்து கொள்ளலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆப்ஜெக்டிவ் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஓகேங்களா, மாணவர்கள் வந்து அவங்களோட இதை தூண்டுவதற்கு, மாணவர்கள் வந்து அவங்க மார்க்ஸ் வந்து அதிகப்படுத்திக் கொள்ள, பிஜி ஸ்கில் எடுக்கிறதுக்கு. ஓகே, சில மாணவர்கள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வந்து பள்ளி அளவுல, அடுத்து வந்து நம்மளோட மாவட்ட அளவுல, மாநில அளவுல, அடுத்ததான் தேசிய அளவுல அந்த மாதிரி போட்டிகள் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தேசிய அளவிலான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போட்டி. சரிங்களா? ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் இந்த பதிவு வந்து இப்ப செய்யறேன் அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா 17 மார்ச் வரைக்கும் நீங்க இந்த போட்டியில கலந்து கொள்ளலாம். யாராவது வந்து தவற விட்டுருந்தீங்க, இதை பத்தி வந்து தெரியல அப்படின்னு என் ஆசிரியர்களுக்கு நிறைய வந்து எனக்கு வந்து மாணவர்கள்ட்ட இருந்து வந்து கால் வந்தது. ஓகேங்களா? தொடர்பு கொண்டாங்க, எங்களுக்கு தெரியல எப்படி செய்யறது, தாராளமாக செய்யலாம். ஓகே. ஆசிரியர் வந்து கிடா மாநிலத்துல சுங்கப்பட்டணி வட்டாரத்துல இருக்கிறதுனால இங்க அருகாமையில் உள்ள மாணவர்கள் ஆசிரியர்களை, அதாவது என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஓகே. பள்ளி ஆசிரியர் ஒரே பள்ளி தானா? இல்ல. ஓகேங்களா? ஆசிரியர்கள் கூட 2, 3 பள்ளி மாணவர்கள் பதிவு செய்திருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து உங்க ஆசிரியர்கிட்ட உங்க பள்ளியில செய்யல அப்படின்னாலும் அருகாமையில் உள்ள பள்ளியில அந்த கெங்கரு மேட்ஸ் வந்து போட்டிகள் கலந்து கொள்றாங்கன்னா நீங்க தாராளமாக அவங்கள்ட்ட பதிந்து கொள்ளலாம். அல்லது நீங்க தனியார் முறையிலையும், ஓகேங்களா, பதிந்து நீங்க அந்த போட்டிகள்ல பங்கெடுக்கலாம். சரிங்களா? நேரடியாக உங்களுக்கு கேள்விகள் அனுப்பப்படும். நீங்க ஆன்லைன்லயும் செய்யலாம். பேப்பர் பேஸ்ல பள்ளிக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? ஓகே. உங்களுக்கு பிறகு நீங்க வந்து சிறப்பு தேர்ச்சி பெற்றீங்க, உங்களுக்கு சான்றிதழ் பதக்கமும் வரும். ஓகே. அதனால நல்லா நினைவைத்துக் கொள்ளுங்க. 17 மார்ச் வரைக்கும் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. ஓகே. இதுக்கு வந்து அங்கீகாரம் இருக்காடுச்சு. இது வந்து போன வருடம் வந்து ஒரு சர்ச்சையாகவே இருந்தது. ஓகேங்களா? அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மாணவர்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஓகேங்களா? நமக்கு பிஜிஎஸ்கே முக்கியம்னா அதை விட வந்து அனுபவம் மிக மிக முக்கியம். ஓகே. ஆசிரியர் இது உங்கள்ட்ட பகிர்வு செய்யறேன் அப்படின்னா இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. என்னோட தனிப்பட்ட முறையில அந்த கேள்விகள் வந்து மாணவர்களோட சிந்தனையை தூண்டுவதற்கு ஏற்புடைய கேள்விகள் என்று ஆசிரியர் வந்து தனிப்பட்ட முறையில அதை வந்து ஃபீல் பண்றதுனால உங்களுக்கு வந்து வலியுறுத்துறேன். சரிங்களா? இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்க முதல்ல பாருங்க, உங்களால முடிந்தது அப்படின்னா நீங்க தாராளமாக கலந்து கொள்ளுங்க. சரிங்களா? ஓகே. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் கேபிஎம் உங்களுக்கு, அதாவது நம்ம கல்வி அமைச்சு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. நீங்க தாராளமாக கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு பேஜஸ்க்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இதுல வந்து என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2 வந்து அதுதான் வந்து ப்ரீ இக்கோலியா. ஓகேங்களா? இக்கோலியானா 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு ஒரே தாள் தான். 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு ஒரே தாள் தான் செய்வாங்க. 5, 6 பெஞ்சாமி. சரிங்களா? இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கும் இருக்கு. இப்ப நம்ம தொடக்க பள்ளியோட பாக்குறோம். ஓகே.
அப்ப புள்ளி விவரங்கள் ஓகேங்களா 1ஆம் ஆண்டுல இருந்து 4ஆம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு 20 கேள்விகள் வழங்கப்படும் ஓகேங்களா 1ல இருந்து 10 வரைக்கும் 3 புள்ளிகள் கொடுப்பாங்க 11ல இருந்து 20 வரைக்கும் 4 புள்ளிகள் கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கல்குலேஷன் வைத்திருப்பாங்க ஓகேங்களா இத்தனை பெர்சன்டேஜ்க்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு அடுத்து சில்வர் அடுத்து வந்து உங்களுக்கு பிரான்ஸ் அடுத்தது வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் இதெல்லாம் இருக்கும் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி 5-6க்கு மட்டும் 4 கேள்விகள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கும் அதுக்கு 5 புள்ளிகள் கொடுத்திருப்பாங்க சரியா மாணவர்களே ஓகே அடுத்தது இதனால மாணவர்களுக்கு என்ன நன்மை சரிங்களா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணித போட்டி இருக்கு இல்லையா நீங்க வந்து அதனாலதான் ஆசிரியர் என்ன செய்வேன்னா அந்த போட்டிக்கு மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குவேன் ஏன்னா வந்து அந்த பயிற்சியை அவங்க வந்து கற்றுக்கொள்ள முடியும் ஓகேங்களா எப்படி வந்து இந்த கேள்விகள் வந்து நீங்க சால்வ் பண்ணணும் ஓகே அந்த கேள்விகள் வந்து நேரடியாக நம்ம வந்து பள்ளியில படிக்கிறோம் இல்லையா சேர்த்தல் கழித்தல் பெருக்கல் அந்த மாதிரி நேரடியாக அல்லாமல் உங்களை வந்து சிந்திக்க தூண்டும் இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அதாவது மனக்கண்ணுல ஓகேங்களா நீங்க வந்து சில கேள்விகள் வந்து எப்படி இருக்கும்னா பின்னாடி இப்ப இதுல இருக்கு பின்னாடி எப்படி இருக்கும் அதோட அமைப்பு சோ நீங்க யோசிக்கணும் மடிப்புகள் இருக்கும் இந்த மாதிரியான வித்தியாசமான கேள்விகள் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கப்பட்டு இருக்கு சில மாணவர்கள் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களோட கற்பனை திறன் அந்த இனோவேட்டிவா கிரியேட்டிவா யோசிக்கிறது அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணாத அதிகரிக்கும் வலுப்படுத்த வந்து இந்த கேள்விகள் உதவியாக இருக்கும் சரிங்களா நீங்க வந்து முயற்சி செய்து பார்க்கலாம் ஓகே அடுத்தது இதுக்கு வந்து ஆசிரியர் வந்து என்ன செய்திருக்கேன் அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து இப்போ வந்து ஆசிரியரோட மாணவர்கள் என்னோட மாணவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து அவங்களுக்கு பயிற்சிகள் வழங்க முடியும் ஆன்லைன்லயா அல்லது வந்து அவங்களுக்கு நேரடியாகவும் ஓகே மற்ற மாணவர்கள் ஓகேங்களா இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கிற மலேசியால இருக்கிற மற்ற மாணவர்கள் எப்படி வந்து பயிற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னா ஆசிரியர் உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு QR கோட் கொடுத்திருக்கேன் ஓகேங்களா நீங்க இந்த QR கோட்டை வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா நேரடியாக ஆசிரியரோட ஒரு கூகுள் வகுப்பறையில நீங்க நுழையலாம் சரிங்களா இது ஆசிரியர் வந்து ஏற்கனவே வந்து கிரியேட் பண்ணதுதான் நீங்க அதுல வந்து மாணவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்திருப்பேன் அதாவது வந்து 4-5-6 மாணவர்கள் தாள் 1 தாள் 2 யூபிஎஸ்ஆர்ல இருந்தது இல்லையா நீங்க வந்து இப்போ வந்து அது மீள்பார்வையாக செய்யலாம் ஓகேங்களா டாபிக்கல் வாரியாக அதாவது ஒவ்வொரு தலைப்பு வாரியாகவும் இருக்கு அடுத்து வந்து பயிற்சிகளும் இருக்கு சரிங்களா இதுக்கு அடுத்த ஆசிரியர் வந்து அடுத்து யுஎஸ்சியோட கேள்விகள் அதுல உங்களுக்கு வந்து உதாரணம் வந்து போஸ்ட் பண்றேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா கேங்க்ரூ மென்ஸ் காம்படிஷன் SJKT அப்படின்னு இருக்கு இல்லையா ஓகே இந்த வகுப்புக்கு நீங்க சொல்லுவீங்க ஆசிரியரோட இந்த கூகுள் வகுப்பறையில் நுழைந்து நீங்க வந்து கேள்விகளுக்கு விடையளிக்கலாம் பயிற்சி செய்து கொள்ளலாம் சரிங்களா ஓகே அடுத்ததாக நாம பார்க்க இருப்பது டோக்கா ஓகேங்களா அதாவது டெப்த் ஆஃப் நாலேஜ் அசஸ்மெண்ட் இப்ப வந்து நீங்க வந்து தாராளமாக வந்து உங்களோட இதுல வந்து பதிவு செய்து கொள்ளலாம் சரிங்களா பள்ளி அளவுல வந்து நடக்கும்பொழுது 22-23 மே மாதத்துல போட்டி நடைபெறும் தனியார் முறையில நீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னா 24ஆம் தேதி உங்களுக்கு ஆன்லைன்ல கேள்விகள் வரும் நீங்க வந்து செய்யணும் ஓகேங்களா இது பதிவு செய்யறதுக்கான இறுதி நாள் பார்த்தீங்கன்னா 18 ஏப்ரல் சரி இதுக்கு எப்படி டீச்சர் நாங்க பதிவு செய்யறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம் சரிங்களா நீங்க உங்களோட இதுல போனீங்க அப்படின்னா இன்டர்நெட்ல நீங்க தட்டி பாருங்க ரிஜிஸ்டர் அப்படின்னு தெரியுது டெப்த் ஆஃப் நாலேஜ் அசஸ்மெண்ட் அதாவது டோக்கா அப்படின்னு நீங்க தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் ஓகேங்களா இதுல பார்த்தீங்க அப்படின்னா டோக்கான்ற இதுல இருக்கும் ஓகே ஓகே இதுல வந்து உங்களுக்கு அந்த ப்ரோஷர் இருக்கு எப்படி கலந்து கொள்றதுக்கான எல்லா வழிமுறை தேவையா அவங்க கொடுத்திருக்காங்க சரிங்களா இங்க ரிஜிஸ்டர் அப்படின்னு தட்டினீங்க அப்படின்னா ஓகே இங்க நேரடியாக அதாவது தனியார் முறையில கலந்து கொள்ளும் மாணவர்கள் உங்களோட பெயர் உங்களோட இமெயில் முகவரி ஓகேங்களா இதுக்குதான் வந்து அந்த லிங்க் அனுப்புவாங்க சரியா இருக்கிறத பார்த்து கொள்ளுங்க பெற்றோரோட அல்லது நீங்க தனியா பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களோட தொலைபேசி எண் உங்களோட பெயர் வந்து ஒரு பிசார் சொல்லணும் இல்லையா முழுமையான பெயர் ஓகேங்களா அதுல நீங்க இது பண்ணீங்கன்னா இந்த பெயர் தான் உங்களோட நற்சான்றிதழ்ல கொடுக்கப்படும் நீங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க ஓகேங்களா இப்போ ஒரு ஆளுக்கு தான் ஜாயின் பண்றீங்க இல்லையா சோ 100 ரிங்கிட் அப்படின்னு பே தட்டிட்டீங்கன்னா எல்லாமே உங்களோட இமெயிலுக்கு வந்துடும் சரிங்களா ஓகே ஓகே இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது இந்த போட்டியோட தொடர்ச்சி ஓகேங்களா இது வந்து SMO எடுகேஷன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய போட்டிகள் செய்து கொண்டு வராங்க அதுல ஒண்ணுதான் டோக்கா சரிங்களா நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய போட்டிகள் இருக்கு நீங்க அனைத்திலுமே கலந்து கொள்ளலாம் தவறில்ல இன்னைக்கு ஆசை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அதாவது திட்டத்துல ரெஜிஸ்டர் பண்ண போறது டோக்கா அதனால அதை பத்தி உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றேன் இவங்கதான் அந்த
கேம்ஸ் போது பார்த்தோம் இல்லையா அப்பங்கார அதே மாதிரி எஸ்எம்ஓ குரூப்போட மிஸ்டர் லியவர். ஓகேங்களா? ஓகே, இப்ப டெப்த் இதுல வந்து டாக்காய்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஓகேங்களா மாணவர்களுக்கு அதேதான் 1, 2 ஒரு தாள் செய்வாங்க, 2, 3 ஒரே தாள், 4, 5 ஒரு தாள் செய்வாங்க. அப்ப அதே 3 தான் இருக்கு. 4 பார்ட்ஸ் இருக்கு. பேசிக் ரீசனிங், இன்டர்மீடியட் ரீசனிங், அட்வான்ஸ் ரீசனிங், எக்ஸ்டெண்டட் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் என்ன ரீசனிங் 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 அப்படின்னு இருக்குன்னு பாருங்க. இப்ப நக்குலன் அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு கேள்விக்கு வந்து விடை அளிக்கிறாங்க இல்லையா? ஓகே, அந்த கேள்வி விடை வந்து ஏன் வந்தது, அந்த கேள்விக்கான விடை அதுதான்ன்றதை அவங்க எப்படி வந்து முடிவு செய்யறாங்க. ஓகேங்களா? அதை வந்து அவங்க உறுதிப்படுத்தும். அவங்களுக்கு அதுக்கான காரணங்கள் தெரியும். சரியா? இப்ப 1, 1, 2 ஏன் அந்த 2 ஏன் வந்து 1, 1, 11 வரக்கூடாது? ஓகேங்களா? அப்ப அந்த காரணம் மாணவர்களுக்கு தெரிய வேண்டும். ஓகே, அந்த மாதிரியான கேள்விகள் தான் இதுல இருக்கும். சோ டெப்த் பாருங்க, ரொம்ப ஆழமான ஒரு நாலேஜ் அசஸ்மெண்ட் இது. ஓகேங்களா? மாணவர்களோட பொது அறிவு வந்து ஆழமாக சோதிக்கப்படும். சரி, இதுல உள்ள கேள்விகள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில மொழியில வந்திருக்கும். சரிங்களா? ஓகே, ஏன்னா தமிழ் மொழியில கிடையாது, ஆங்கில மொழியில தான் இருக்கு. மாணவர்கள் நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் ஆண்டுல இருந்து கலந்து கொள்ளலாம். கேள்விகள் வந்து ஆர்ட்ஸ் அங்க பாருங்க டிச்ச கொடுத்துருவோம் பாருங்க. ஹையோட திங்கிங். ஓகேங்களா? ஏன்னா ரீசனிங் அந்த காரணங்களை அவங்களால சொல்ல முடியுது அப்படின்னா அவங்களோட சிந்தனை வந்து உயர்தர சிந்தனையாக இருக்கும். சரிங்களா? ஓகே, மாணவர்களோட ஐக்யூ லெவல் வந்து சோதிக்கும். ஓகே, சரி, இதை கலந்து கொள்வதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் அனுபவத்துலதான் இது வந்து உங்கள்கிட்ட பகிர்வு செய்யறேன். ஓகேங்களா? ஆசிரியர் வந்து இது அமெரிக்கன் மேத்ஸ் ஒலிம்பியட் ஏஎம்ஓ சொல்லுவாங்க இல்லையா, இன்டர்நேஷனல் மேத்ஸ் ஒலிம்பியட், அதுலயும் மாணவர்கள் கலந்துருக்காங்க. டோக்கா இதுலயும் ஆசிரியரோட மாணவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. அதுல கோல்டு, சில்வர், பிரான்ஸ் எடுத்த மாணவர்களுக்கு வந்து தைவான் இன்டர்நேஷனல் மேத்ஸ் ஒலிம்பியட் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கெங்கரு மேட்ஸோட பேமெண்ட் வந்து குறைவாக இருக்கும், 40 ரிங்கிட்குள்ள. ஓகேங்களா? நீங்க டொக்கா டீச்சர் காட்டும் பொழுதே பார்த்திருப்பீங்க 100 ரிங்கிட். ஓகே, இதுக்கும் வந்து இந்த வருடம் வந்து கேபிஎம்மோட அப்ரூவல் இருக்கு. சோ ஆசிரியர்கள் மாணவர்கள் நீங்க பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா தாராளமாக உங்க மாணவர்களை உங்க பிள்ளைகளை வந்து கலந்து கொள்ள வைக்கலாம். ஓகே, சோ திமு இந்த இதுக்கு போறாங்க இல்லையா, இஜ்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. திமுக ஆசிரியர் ஒரு மாணவர் போயிருக்காங்க. இஜ்மோக்கு வந்து 6 மாணவர்கள் கூட்டிட்டு போயிருக்காங்க ஆசிரியர். இன்டர்நேஷனல் ஜூனியர் மேத்ஸ் ஒலிம்பியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பிம்ஸ் வந்து நிறைய இருக்கு. சரிங்களா? ஓகே, அதோட கட்டணம் வந்து 2000 ரிங்கிட் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? போயிட்டு நீங்க தங்குறது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு. சோ அது வந்து மாணவர்கள் இந்த ஸ்பான்சர் இந்த மாதிரி நீங்க தேடி போகிறதா இருந்தா விருப்பம் இருந்தா போகலாம், அப்படி முடியாத பட்சத்துல பரவாயில்ல. சரிங்களா? ஓகே, இது வந்து அதோட அடுத்த கட்டம். ஓகே, அதே மாதிரி கெங்கரு மேட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டம் கோல்டு வந்து நேரா கூப்பிட்டு அவங்க வந்து அங்கீகாரம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு உதாரணம், அதோட சர்டிபிகேட் அண்ட் மெடல்ஸ். ஓகே, இந்த மாணவி தான் சமீரா என்றவங்க 2019 தாய்லாந்துக்கு போனாங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து அப்ப வந்து ஏஎம்ஓ எடுத்தாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது டொக்கா எடுத்த மாணவர்கள் இஜ்மோக்கு போனாங்க. சோ ஆசிரியர்கள் 2 பள்ளி மாணவர்களை அழைத்து சென்றேன். சரிங்களா? ஓகே, எப்படி ரிஜிஸ்டர் பண்றது ஆசிரியர் உங்களுக்கு சொன்னா இல்லையா, நீங்க வந்து அந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணிட்டு உங்களோட கட்டணத்தை செலுத்திட்டு உங்களோட பெயர், உங்களோட இமெயில் சொல்லுவாங்க இல்லையா, மின்னஞ்சல் முகவரி சரியா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கான இதெல்லாம் அவங்க அழகா கைட் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா? போட்டிக்கு முதல் நாள் வந்து எப்படி வந்து நீங்க நுழையணும். இப்ப வந்து உதாரணத்துக்கு பள்ளி அளவுல செய்றீங்கன்னா அது வந்து பேப்பர் பேஸாக வரும். ஓகே, இல்ல நீங்க வந்து தனியார் முறையில கலந்துக்கிறீங்கன்னா தாராளமாக உங்க பெற்றோர்களுக்கு கூட உங்களை வந்து அதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். சரிங்களா? சோ ஆன்லைன்ல வரும், உங்க லிங்க் கொடுத்துருவாங்க. நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து ஃபார்மேட். ஓகே, எத்தனை கேள்விகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 கேள்விகள். நீங்க 90 நிமிடத்துக்குள்ள பதிலளிக்க வேண்டும். 1.5 மணி நேரத்துல நீங்க அதுக்கு பதிலளிக்கணும். மலாய் மொழி, ஆங்கிலம், சைனீஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? ஓகே, இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பேசிக் அதாவது சொன்ன இல்லையா, வந்து அடிப்படையானது வந்து 6 கேள்விகள். ஓகே, நடுத்தரமானது வந்து 6 கேள்விகள். கொஞ்சம் ஓகேங்களா அட்வான்ஸா வந்து 6, எக்ஸ்டெண்டட் ஓகேங்களா அது கொஞ்சம் கடினமாக இருக்கும், அது ஒரு 6. மொத்தம் 24 கேள்விகள் தான் உங்களுக்கு வழங்கப்படும். சரியா? ஓகே, இதுல வந்து என்னென்ன கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஓகே, பள்ளி அளவுல கேட்கறது தவிர சரிங்களா நம்ம படிக்கிறதை விட இது வந்து இன்டர்நேஷனல் லெவல் என்பதனால கேள்விகள் சற்று கடினமாக இருக்கும். கடினம் அப்படின்னு சொல்ல முடியாது, உங்களோட சிந்தனை திறனை தூண்டக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இப்போ 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பாருங்க. ஓகேங்களா? அந்த நவ பேட்டர்ன் சொல்லுவோம் இல்லையா, அது உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ லெங்த், மேஸ், மிக்ஸ் ஆபரேஷன்,
கூட்டல் கழித்தல், ஓகேங்களா, எல்லாமே வரும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி 3, 4க்கு என்னென்ன இருக்கு, இது நீங்க அந்த வெப்சைட் ஆசிரியர் சொன்னாலே அது கீழே உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து கோ த்ரூ பண்ணலாம். 4, 5க்கு சரி. இதுக்கான பயிற்சிகள் ஆசிரியர்களால் முடிந்த ஒரு சின்ன ஒரு மாணவர்களுக்கு உதவி அப்படின்னா, நான் வந்து ஆசிரியர் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்து வந்து கேஎம்சி தொடர்பான ஒவ்வொரு கேள்விக்கு எப்படி விடையளிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப், ஓகேங்களா, ஆசிரியர் வந்து ஆசிரியர் யூடியூப்ல உங்களுக்கு பதிவேற்றம் செய்யறேன். நீங்க வந்து ஓய்வாக இருக்கும்பொழுது பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி டோக்காக்கும் ஆசிரியர் வந்து உங்களுக்கு முடிந்தவரை ஓரிரு கேள்விகள் வந்து சின்ன சின்ன ஷார்ட் கிளிக்காக போட்டு உங்களுக்கு பதிவேற்றம் செய்யறேன். நீங்க அதுலயும் மீள்பார்வை செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வந்து அதுக்கான கேள்வித்தாளும் ஆசிரியர் வந்து அதாவது வந்து அந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? உதாரண கேள்விகள் நீங்க அதையும் எடுத்து மீள்பார்வை செய்து கொள்ளலாம். சரியா மாணவர்களே? ஓகே. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்டெம், இப்ப ஆசிரியர் உங்களுக்கு சொன்ன இல்லையா, இந்த 2 போட்டியுமே அது வந்து ஸ்டெம் வந்து உள்ளடக்கிதான் இருக்கு. நீங்க அந்த கேள்விகளை பார்க்கும் பொழுதே தெரியும். சோ அதை வந்து நீங்க ஆக்கப்பூர்வமாகவும் புத்தாக்கமாகவும் யோசிக்கும் பொழுது உங்களோட கல்வித்திறன் மிக சிறப்பாக இருக்கும். நீங்க வந்து மெடிசன் வந்து ரொம்ப வந்து ஆசிரியருக்கு என்ன ஒரு இதுனா, மாணவர்களுக்கு வந்து ஒரு மத்தியில ஒரு பரவலான ஒரு விஷயம் என்னன்னா, கணிதம் என்பது கடினம் அப்படின்ட்டு. சரிங்களா? உண்மையிலே கணிதம் என்பது கடினமே கிடையாது. சரிங்களா? நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடையது. அதனால ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாடம். நீங்க விரும்பி கற்றீங்க அப்படின்னா அந்த சுவையை உங்களால் உணர முடியும். சோ அதனாலதான் ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஒரு இது, ஓகேங்களா, நம்ம பள்ளியில கற்கிறத தவிர்த்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்க விடையளிக்கும் பொழுது நீங்க கணிதத்தை விரும்புவீங்க. சரிங்களா? ஒரு முயற்சி செய்து பாருங்க. ஓகே. ஆசிரியர் முடிந்த வரைக்கும் ஆசிரியர் வந்து உங்களுக்கு இதற்கு அடுத்து, ஓகேங்களா, சில பகிர்வுகள் வந்து ஆசிரியர் யூடியூப்ல ஷேர் பண்றேன். இது உங்களுக்கு பயனுள்ள வழியில் இருக்கும் அப்படின்னு ஆசிரியர் எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் சந்திப்போம் மாணவர்களே. நன்றி.